ஹாய். அங்கே நான் பார்த்துக்கிறேன். திரும்ப ஹாய். நின்று போ தண்ணி குடிச்சிருங்க பாரு. எங்கிட்டாலும் உருண்டுக்கிறதாண்ணா. இல்லை ஹா ஹா இல்லை தண்ணி குடிக்கிட்டு ஹா ஹா தண்ணி குடிச்சிருக்காளுங்க. இவ்வளவு நேரம் போகிறாள். இல்லை ஹா ஏ ஊமச்சே இல்லை. இங்கே பாருங்க, நல்ல மழை வெஞ்ச ஈரத்துக்கு அதுக்கும் நேற்று சாயந்தரமே பார்த்தேன். சரியாக தெரில இருட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தா தெரியுது பகலில் பண்ணி எப்படி வந்து உழைப்பிருக்கத்தியா. கிட்டத்தட்ட 10-15 இருக்குங்க. அம்புட்டு பண்ணி நல்லா உழைப்பி என்னமோ உழவு போட்டு விவசாயம் பண்ணுற மாதிரியே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைராம். நேற்று நைட் லைட்டாக சாரம் விழுந்துச்சு. அதுலேருந்து இன்னும் மேகம் போட்டது. இன்றைக்கி ஒரே பனிமூட்டம். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. இந்த பெரிய மழை வராது. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் கட்டன்னு ஆரம்பிப்போமா. இவங்களை ஊருக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர பட்டப்பாடு பெரும் பாடு தாங்க. ஏன்னா நெல்லெல்லாம் அறுத்துக்கு இருக்காங்க. 2ஆம் மட்டும் நெல் அறுத்துட்டாங்க. இன்னும் அடுத்து நெல் போட மாட்டாங்க. இந்த மக்காச்சோளம் போடும்போதெல்லாம் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிட்டு ஓடி திண்டு உழைப்பிடுவாங்க. அதுக்காகவே ஆள் நின்று பற்றி விடுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி எப்படியோ நம்ம பலூன் தான்ப்பா மொட்டை பலூன் எப்படி ஓடி திண்டுறா. ஏன் பலூனே நீ கொஞ்சம் விவரமாக தான் இருக்குது. பலூனே நல்லா நெல் திண்டு பழகிட்டேன். டைனோசர் காலில் வேறு முள் இருக்குது. இப்போ காலையில் தான் பார்த்தேன். காலை ரொம்ப தூக்கிட்டே இருக்கா. என்ன முள் இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. நீ எங்கிட்டே இருக்க? நீ எங்கிட்டாலும் உங்கள் அம்மா. ஆனால் உன் புள்ளை முட்டாமல் இருக்க டைனோசரு. மற்றால் தான் முட்டி பறக்க விட்டுருவேன். இரு முள்ளோட வெறும் மண்ணாக இருக்குது. காலை கழுவிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா தனியாக பார்த்து காலை கழிக்கிறோம். நான் வட்டச்சில வண்டு முருன்னு வரைக்கும் குதிராய் சீக்கிரமாக நல்லா தூங்கி கிடந்தா. உசிபி வந்துட்டேன். நல்லா தூங்கி கிடந்தா. பொறுமையாக போடாங்க. என்ன இருக்குது வெம்மா முடியாடுறீங்க. பாரு ஆத்தே ஓட்டத்தை பாரு. கண்ணு மையே பொறுமையாக ஆட அமைக்கலையா ஆத்தே. என்னத்தை பார்த்துட்டீங்க? நெத்துங்கன்னே இருக்கு. நெத்தை பார்த்தீங்கன்னா மரத்துக்கு இந்த நிறைய மரம் இந்த நாட்டுக்கிழமை மரம் பக்கத்துலேயே இருக்குது. 8 அளவுக்கு அதுக்கு தான் போகிறாங்க. எதுவும் இல்லையா? ஒன்று கூட கிடைக்கலையா? இந்த மைக்கில் ஒன்று தான் எக்கு போட்டுக்கிறிக்கான். மற்ற எதுவுமே எட்டலை போல். இது இன்னும் வளரலை போல். இன்னும் இலை வளர்ந்தா பசங்க திம்பாங்க. இலையே வளராமல் இருக்குன்னா. முள் தான் நல்லா வளர்ந்துருச்சுங்க. சீம கருவில் தான் வளர்ந்து நிற்கிதுப்பா. ஒரு மலைக்கு அடுத்த வருஷம் இந்த ஏரியாவில் உள்ளே வர முடியாதுங்க. முள் அடர்த்தி அப்படி நின்றுடும். இது ஒன்று தான் பயவில் கெட்டுது. இதுவே திங்கணுன்றாங்க. கீழே வந்து மேய மாட்டேன். காலங்காலத்தில் இந்த இலையை திங்கலாட்டி தூக்கம் வர மாட்டேங்குது இவங்களுக்கு. சீக்கிரமாக வந்திருக்கோம். அதனால் சீக்கிரமாக மேய்ஞ்சிட்டு, ஏன்னா சாயந்தரம் நல்ல மழை வந்தாலும் இவங்களை நானே விடாமல் கிளம்புறது தான் நல்லது. அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாகவே பற்றி வந்தேன். இவங்களை இந்த ஏரியாவில் அதிகமாக கொடி செந்தட்டிலாம் இருக்கும். இந்த தென்றாளுகளாக அது தெனாவட்டு பிடிச்ச ஏரியா. தெனாவட்டுக்காக தான் இந்த பக்கத்துக்கு வந்தேன். 2-3 நாள் ஆச்சு. தெனாவட்டு நல்லா செந்தட்டியாக திண்டுக்கிருக்கா. நல்லா செந்தட்டி வளர்ந்துருச்சுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்தாலும் பெரிய ஆடுக்கெலாம் நல்லா செந்தட்டி திண்டு ஓத்து நப்பிடுவாங்க. அப்புறம் அங்கிட்டு போய் நான் கராயை கடிச்சிடுவாங்க. இப்படி செந்தட்டி வளர்த்துச்சு விடுங்க. நல்லா செந்தட்டிங்க. இது ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருச்சு. தெனாவட்டு பெரிய ஆடெல்லாம் கடிக்கலாம். ஆனால் அவனெல்லாம் காணாமே. எங்கேயோ போகிற ஸ்கைஃபால் எங்கிட்ட சம்பவம் பண்ண போகுது. செம்மையாக இருக்குங்க. நல்லா 10 பசங்க வளர்ந்துருச்சுங்க. சாயந்தரம் இந்த பக்கம் வந்தால் நல்லா விட்டால் திம்பாங்க. நான் இம்பூட்டு பச்சை வளர்ந்துக்காச்சு. நல்லா வளர்ந்துருச்சுங்க. செம்பிளி ஆடு அவ்வளவு செந்துட்டு தின்னாது. ஒருத்தி கத்திக்கிருக்கா. குட்டியம்மா ஓடியாம்பா இந்தா இங்கிட்டு இருக்கான்னு தெரில. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த பக்கம் வந்து. இந்த ஏரியாலேருந்து நம்ம பக்கத்தூர் போகிறது. இங்கே நல்லா அப்போ வந்தது மழைக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் ஆகிருக்குமா. நல்லா வளர்ந்துருச்சு. போதும் இம்புட்டு புள்ள இதுலேயே மடக்கி விட்டா. வா ஓடியா. என்ன வரல நீ குட்டியம்மா? பய உள்ள எவனுக்கும் பசிக்கல. வெள்ளனா வந்தனால எவனுக்கும் பசி இல்லையோ. ஒருத்தன் கூட அந்த பச்சையில் தின்னலைங்க. எதுவுமே தின்னல. நாட்டுக்கரில் இலையத்தார் ஆகுறாங்க. நீ வெள்ளனா வந்துட்டாலும் பசிக்கல. பசியோடு வந்திருந்தான் நல்லா கடிச்சிருப்பாங்க. நீ தானே வந்திருக்கோம். இனிமேல் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். இந்த படுத்துட்டு அவர் ஸ்கைஃபால் அவளுக்கு பசி எடுக்கல. எப்போ பசியாக இருந்தால் அப்போ தான் கடிப்பா. அதான் நல்லா பயவலை வந்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்ட்டேன். என்ன எந்திரிச்சிட்ட ஸ்கைஃபால்? ஒன்றும் செய்யலை. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். படு நீயே. உன் மகன் பக்கத்தில் அவர் எம்மா எங்கள் அம்மா எதுக்கு படுத்துருக்கான்னு. இன்னும் உன் மேலே பாசமாக இருக்கா. உங்கள் அம்மா ஒன்று முட்டியும் பார்க்குறா. நீ போக மாட்டேங்குது. பாசமாக இருக்கா. நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. சாயந்தரம் மழை வருதுன்னு வீட்டுக்கு போகணும்ல. போய் 6 மணிக்கே உள்ள என்ட்ரி கொடுத்துட்டோம். போய் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை. பய உள்ள என்னன்னு தெரில படுத்துக்கிறந்தா கத்தி கும்பிச்சிட்டாங்க. படுக்கும்போது கண்ணு சரியாது பார்வை இல்லாமல் போச்சு. காரணம்னு பார்த்தா ஏதோ சொரட்டை பாம்போ ஏதோ தேலிகளோ கடிச்சிருக்கும் போல். என்றைக்குமே இந்த மாதிரி சின்ன இளம் குட்டியெல்லாம் விஷம் திட்டுச்சுன்னா கத்தும். அதிலே தெரிஞ்சுக்குங்க. கத்தும் இந்த மாதிரி சின்ன குட்டிகள்லாம். பெரிய ஆடுனா கத்தாது. வகுறு கம்முன்னு ஊது ஆசைப்படாது. வகுறு ஊதிக்கிட்டே இருக்கும். சின்ன குட்டினா கத்த ஆரம்பிக்கும். கண்ணு பார்வை தெரியாமல் கொஞ்சமாக கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும். படுக்கும்போது படுத்து எந்திரிக்கும். படுக்கும்போது மூச்சு அடைக்கும். அப்போ கத்தும். நிற்கும்போது ஆனால் அவ்வளோ கத்தாது. அந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்து கரெக்டாக அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே காதை அறுத்து விட்டோம். காது ஜில்லுண்டு ஆயிடுச்சு. ஏதோ சொரட்டப்பம் ஏதோ கடிச்சிருக்கும் போல். அறுத்துட்டோன்னே அப்புறம் பயமில்ல ஒரு 8 மணி போல் நல்லா ஆசை போட்டேன். சரியாயிடுச்சு. இவ கத்துல காதாக இருக்கும்போது நம்ம தெனாவட்டும் இவ கேட்கும்போது எங்கே இந்த அவளங்க அவனுக்கு காணமே அந்த இருக்கா. அவரு அவன் அந்த நம்ம கரும்பூர் குட்டி நம்ம தெனாவட்டோட பிள்ளை
அவள் வந்து பார்க்குறா நம்ம தங்கச்சியோ எவ தங்கச்சி எவாக்கா எனக்கு தெரியல வந்து பார்க்குறா இதுக்கு என்னமோ பண்ணுறாங்க காதை பிடிச்சி அறுக்கிறாங்க என்னமோ பண்ணுறாங்க கிட்ட வந்து பார்க்குறா கிட்ட வந்து பார்க்குற ஒரு சோரம் கண்டு மூடிடுச்சுங்க. திருசாக்கு இதே மாதிரி நைட்டு 1 மணிக்கு இப்படி தான் கத்தி நைட்டு ஒரு 1:30 போல் அறுத்து விட்டேங்க. அறுக்கும்போது தான் காதை பெருசாக அறுத்து விட்டோம். அப்போ இருட்டுக்குள்ளே நானே உறக்கம் வைத்திருந்து என்னடா கத்திர விசக்கடி தெரிஞ்சு வச்சுருக்கோம். நானும் எங்கள் அம்மா பிடிச்ச அறுத்தோம். அது இருட்டுக்குள்ளே அறுத்தனால இதாக போச்சு. என்ன பண்ணிட்டு வரீங்க இங்கிட்ட மானு இன்னும் ஓடுது ஓலை அந்த ஊசி போட்டிங்களா அம்மா அந்த உள்ளே ஓடுது. அது தெரியாதுங்க அந்த செடி அசவு தான் தெரியும். ஓடி போச்சு நல்லா படுத்து கிடந்துச்சு இருட்டு நல்ல கும்மலான முள் ஓடி போச்சு. சரி கொஞ்சம் நான் எங்கிட்ட போய் மறுபடியும் சொல்கிறேன் எப்பயுமே சின்ன குட்டிங்கன்னா அந்த கத்து விசக்கடிக்கு அது பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நானே திருசாவை அசால்ட்டாக விட தெரிஞ்சேன் நேற்றே கத்துச்சு. சரி எனக்கு வேறு எதுவும் ஆடுகிற முடிச்ச வரைக்கும் பண்ணி முட்டிக்கிட்டே இருந்தேன். சரி நான் பற்றி விட்டேன் ஒரு வேளை வகுத்துல முட்டோம். நான் வகுத்த குண்டை பிடிச்ச மாதிரி கத்துவோம். கடைசியில் பார்த்தா அது விசக்கடி தான். காது அப்புறம் சில்லுன்னு பார்த்தா தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படியே யோசிக்கவே கூடாது. லைட்டாக அப்படியே அடுத்து விட்டால் போதும் ரத்தம் வந்தால் போதும். ஒரு 5 சொட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அப்புறம் அந்த காற்று அந்த எல்லாம் அடப்பாக இருந்ததெல்லாம் மூச்சு கிச்செல்லாம் சரியாக இருங்க. காற்று அந்த மூச்சு அடைக்கும். அதுக்கு தான் அப்படி கத்தும் பயம் இல்லைங்க. அச்சாக்கெலாம் ஏகப்பட்ட சம்பவம் நடந்துருக்குங்க. கிட்டத்தட்ட விரியம் பாம்பெலாம் கிடச்சிச்சு. அதுவும் எங்கே திரும்பி வந்துட்டா இந்த முள்ளுக்குள்ளே தாங்க. இந்த முள்ளுக்குள்ளே தான் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஆக போகுது. அரசனையாக அந்த மைக்கிள் ஈன்ற டயத்தில் அவ்வளோதான் வளர்த்து அது 2 தடவை அறுத்து விட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சுரட்டை பாம்பு கிடச்சி 3 தடவை அறுத்து விட்ருக்கோம் எல்லாத்துலேயும். ஆனால் அப்போல்லாம் கத்தலை பகுர் ஊதுச்சு அதிலே கண்டுக்கிட்டோம் நம்ம. பால்வாடி பழுனே என்ன எல்லாம் மட்டை ஆகிட்டாங்க. இப்போ தான் கை பால் மட்டையானா நல்லா படுத்துட்டாங்க. எல்லாம் சூரிய வரட்டான் அப்போ படுப்பாங்க. ஒரு உறக்கத்தான் பாரு ஏன் யாத்தை இப்போ தான் கை பால் இதே இடத்துல படுத்தா ஏன் நண்டு பாயில் இதாட்டா அடி வெயில படுத்துக்கிட்டு. நண்டே என்ன கனவனு காண்றியா எப்போ தூங்குறீங்க பசி எடுத்த பின்னாடி பார்த்துக்கிறோன்றியா நீ நண்டு மலை எங்கே அவங்க அம்மா களவாடி போயிடுவா எல்லாம் அவங்க அம்மா பக்கத்துலேயே திடுற பாரு உண்ணியை பாரு உண்ணி நிறையா வந்துருச்சுங்க. எங்கிட்டனாலும் உண்ணி தாங்க வந்துடுது. ஒருத்தன் பாரு மைக்கிளே நீ தான் பாரு நல்லா சண்டையை பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லா சாலி அத்து சின்ன வளர்ச்சியும் நல்லா பவர் ஆகிட்டா. இங்கே நம்ம கருவச்சி மகளை என்ன சண்டை போடுறீங்க கருவச்சி மகளில் மூத்தவ அப்போ கொஞ்சம் பின்னாடி வந்தவன் அவன் கெடா குட்டி நம்ம எடுத்து போட்டுப்பாங்க. இருந்தாலும் வளர்ந்துட்டான் ஒரு முட்டா ஒரு கருவச்சி மகை வாடா என் கூட சண்டைக்கு வாடன்றா. இவன் நல்லா வளர்த்துருக்கா குடியாடு கணக்கா இருந்தாலும் என்ன கொம்பு மோசமாக இருக்குது. சாமி குத்திப்புடு நீ பாட்டுக்கு எங்கிட்டாவது இரட்டை சொல்லி வாழ்க வாழாட்டே டிங்கிட்டு என்ன தூங்கி விழுந்துக்கிறீங்க அடப்பாவில இங்கே ஒருத்தி வர கச்சாம்போக என்ன உனக்கு தூக்கம் வந்துச்சா யாத்தே கச்சாம்போக தூக்கத்திலே வர்றான். நீ என்னடா நண்டு மகளே மூலி வளர்ந்துட்டியாங்க நம்ம மைக்கில் விட நல்லா வளர்ந்துட்டேன். நான் கூட வளர்ந்துட்டேன் பொறுமையாக வளர்ந்துட்டான். காயை அடித்து வளர்ந்தேன் அவன் காயை அடிக்காமலே வளர்ந்தேன் மூலி ஹைட்டை பிடிச்சான் ஒத்திங்க ரிக்கி பண்ணி கொம்பு மோசமாக இருக்குது. எங்கிட்ட ஒத்து நல்லா எங்கிட்டாவது சாச்சி குத்துறியாப்பா. இவெல்லாம் ஆட்டுக்கு வச்சா இருக்கிற ஆடெல்லாம் முட்ட மாட்டேன் என்ன அவனா போயிட்டான். நம்ம யார் வேணால் நம்மளாம் சண்டை போட்டு விழுக போகிறேன் விழுடா விழுக மாட்டேன் டொப்புன்னு விழுதுக்கு நானும் பார்த்துக்கிறேன். அப்போ வந்து என்னமோ பண்ணுறேன் அப்போ வந்து என்னமோ நான் காலமாடாக்கிட்டேடா பைக்கில் விழுக போகிறேன் வரியா என்னமோ பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அவன் அப்போ வந்து விழுகிறதுக்கு பார்க்குறியா என்னடா செய்கிறேன் பண்ணுறானே போயிட்டாங்கப்பா நான் போலையா நீங்கள் வாங்க இவ்வளோதான் முடிஞ்சு ப்ளே டைம் முடிஞ்சு நான் அடுத்து மேயிற டைம் பார்க்குறேன். அவர் என்ன நம்ம ஓனர் என்னப்பா பண்ணுறியா நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கியாம்மா ஆயுசு வேறு குறை போதுமான்ட்டு பார்க்குறேன். அவர் கண்ணை சுட்டாம்மா நண்டு 2மே 2 புள்ளையும் பக்கத்துலேயே வச்சு படுக்கிறாப்பா. பாசமாக வளர்த்துருக்கேன் நீ மட்டும் பாசமாக வளர்த்துருக்கேன் உங்கள் அம்மாலாம் வளர்க்கல அம்மா தனியாக படுத்துருக்கா. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குங்க. இந்த இடம் அப்படியே வெயில் காலத்தில் காஞ்சி கருவாடாகி அப்படியே தீப்பிடி ஒரு குச்சி பட்டாலும் தீ பிடிச்சிரும் போல் அப்படி இருந்துச்சுங்க. நான் கூட உசுறு பொழைக்காதோ அப்படி இருந்துச்சு இந்த இடம்லாம். நீ எப்படி பொழைக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஒரே ஒரு மழை பெஞ்சு அப்படியே மாற்றி விட்டுருச்சுங்க. இன்றைக்குமே தண்ணி தாங்க வேணும். நீரின்றி அமையாத உலகுன்ற திருவள்ளுவர் எழுத்தாலும் வச்சு அவர் கிறுக்கி எழுதி வச்சுருக்காப்புல. தண்ணிலாம் மாற முடியாதரா தண்ணி தாண்டா வேணும் உலகத்துக்கு தண்ணி தாண்டா வேணுன்றாங்க. அது ஒரு எப்படி உடஞ்சி தடம் நல்லா நான் இருக்குங்க தீ பிடிச்சி நான் நினச்சேன். சரி நான் அவ்வளோதான் பஞ்சம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படியோ பருவமழை கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் போணுச்சேன். அப்படியே ஆப்போசிட்டில் பெஞ்சு அப்படியே பச்சை பிடிச்சி வாருங்க தடம் அப்படியே என்னால் நம்ம போல இமேஜின் பண்ண போல. இதாங்க வாழ்க்கை. ஒரு சொடக்கு பிடி இருப்போம் ஒரு நாள் டக்குன்னு கீழே விழுந்துருவோம். நம்ம இப்படி தான் நேற்று ஆடு நல்லா மேய்ஞ்சிட்டு போச்சு வீட்டில் போனோன்னே அப்புறம் கத்துச்சு காதெல்லாம் கண்ணெல்லாம் மூடிடுச்சு காதெல்லாம் உடம்பெல்லாம் ஊத ஆரம்பிச்சிச்சு காது சில்லுனா போச்சு. அப்புறம் காதை தொட்டு அப்புறம் 2 மணி நேரங்கள் சரியாயிடுச்சு. ஆடு மாடு தொழிலை பொறுத்து என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. அடுத்த நொடி நல்லாயிருக்கும் டப்புன்னு கீழே விழுந்து இறக்கும். இதெல்லாம் கண்ணெல்லாம் பார்த்துருக்கேன் மற்றவங்களாம் ஆட்டுக்கலாம். அதெல்லாம் நினச்சா அத்தாடி ஆத்தம் அந்த வயக்காட்டில் இந்த பூர்ணா மருந்துட்டு வாங்க அது இந்த எலிக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது பண்ணி இன்றைக்கி வைக்கிறாங்களான்னு தெரில. அதெல்லாம் வச்சு ஒருத்தரோட ஆடெல்லாம் திண்டு அப்படி சட்டன்னா தண்ணியை குடிச்சோன்னே நாலுமே டக்குன்னு விழுந்து செத்துச்சுங்க. எனக்கு நல்லா நான் இருக்குது அதெல்லாம்
இதெல்லாம் ஆடு மாடு தொழில் இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் போல். அடுத்த நொடி என்ன ஆகும் தெரில. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். பையில மேய்ஞ்சாங்க, அவ்வளோதான். முடியல, போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. என்னங்கடா ஆச்சு இன்றைக்கி உங்களுக்கு? வர்றாங்க போகிறாங்க. தராமட்டே ஆத்தே எத்தனை ஆளு கண்மை கூட கொடுக்குறேன். விடு வர்றா கண்மை. என்ன சண்டை வாக்கிய தகுறாரு, என்ன சொத்து தகுறாரு? என்ன நீங்கள் 2 பேர்த்துக்கு இப்போ சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதோட 3 நாள் பார்த்துருக்கேன். வர்றா கண்ணுமை விடு. அப்படி தராமட்டே நீ விடு. பெரிய ஆள் வயசாயிடுச்சு. ஓடு கண்ணுமை ஓடு, நீ ஓடு நட்டு சொல்லி பார்க்குறா. தோப்புடா தோ என்னக்கடா எக்கிட்டு எட்ட மாட்டேன்டுது. எக்கு போட்டான் அவ்வளோதான். அவளை எக்கி பார்க்குறா. அப்போ நானும் பார்க்குறேன். அவளால் முடிஞ்சளவுக்கு பரவாயில்ல ரெட்ட சொல்லி. நான் கூட எப்படி நினச்சேன். ஒரு வண்டி விழுந்துருக்கூடாது, வண்டி ஸ்டெடியாக நெல் வண்டி எடுத்து பரவாயில்ல. ரொம்ப நேரம் நிற்கிறா. அப்படி நிற்கிறேன். பரவாயில்ல. அவள் இன்னொரு ரவுண்டு. யார் கண்ணுமை மகளா? அவளை எப்படி நிற்கிறா வச்சா? அவளை மாதிரி எக்கு போனதா? அவளாம் நல்லா நிற்பான். ரொம்ப நேரம் நிற்பான். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் யாரும் சரியாக மேயலை. ஏன்டே தெரில. இன்றைக்கி எல்லாம் தூக்கத்திலே இருக்காங்க. மணி 1 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. யாரும் மேயிற மரத்தில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. யாருமே சரியாக மேயலை. இதில் வேறு இன்றைக்கி சீக்கிரம் வேறு மழை வரப்போகுது. மறுபடியும் வெயில் அடிக்குது. யாருமே எங்கள் வேறு தூக்கத்திலே வராவர். கச்சா என்ன கண்ணை குத்த விட்டுவிட்டா? முள்ளை குத்த விட்டுவிட்டா. இந்த கண்ணை குத்த விட்டுவிட்டா. அவளுக்கு போய் இந்த நல்லா குத்த விட்டா. போய் அவளை கண்ணில் ஏதாவது தண்ணியை வச்ச லைட்டாக அடித்து கண்ணை ரொம்ப குத்த விட்டாங்க. நாட்டுக்கரையில் லெக்கு போட்டிருப்பா, அது குத்திருக்கும். இல்லாட்டி சாயந்தரம் போய் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, சொட்டு மருந்து. மனுஷனுக்கு ஊற்றுற மருந்து தான். அதை ஊற்றி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தண்ணியை வச்சு அடித்தாலே ஒன்று சரியாகும். ரொம்ப ஊற்றி ரத்தம் மாதிரி வராந்துச்சுன்னா சொட்டு மருந்தாங்க ஊற்றணும். என்ன பேயை பார்த்தாப்புல நிற்கிறாங்க. பலூனு ஸ்கைஃபாலும் என்னத்தை எதுவும் பார்த்துட்டாங்களா? அங்கிட்ட எதுவும் போகுதா? மார்னிங் போகுதா? கொனைசே என்ன ஓடி போச்சா? என்னத்தரா பார்த்தீங்க அப்படி? பலூனே என்னத்தை பார்த்த? ஒன்றும் காணுமே. போயிடுச்சா? மனத்தை அப்படி பார்த்தியா பலூனே? சின்ன வளைச்சே மழை வரப்போகுது போலையா? இங்கேயே நெடுக்கிருக்காங்க, நல்லா நிற்கிறாங்க. நம்ம பொழுது இருக்குன்ற மாதிரி நெடுப்பிட்டு மகனே. நல்லா கொம்பு திட்டு நல்லா திட்டு வந்து நல்லா ஜாலியாக நெடுக்கிருக்காங்க. என்ன சார் போலையா? ஸ்கைஃபால் போயிட்டு அவர் போய் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. போங்க, என்கிட்ட இன்னும் நெத்து பறக்கத்தான் போகிறாங்களா? அடப்பாவில விட பச்சை புல் எங்கேயுமே கிடையாதுங்க. நல்ல பச்சை புள்ளி தாங்க. இதைத்தான் தலையாக கிடைக்கணும் அவங்க. வேறு வழியே இல்லடி. அங்கிட்டு போனால் உப்புக்கார ஆறுக்கு தான் தின்னணும். அதுக்கு எதுனாலும் நல்லா நண்டுகால் புல் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக உள்ளே இந்த முள்ளுக்குள்ளே கிடக்கு. கொஞ்சம் நேரம் நிழலுக்குள்ளேயே கிடங்க, வெயில் அடிக்காமல் இருக்கட்டும். வாங்க நடுத்தரு நண்டு எல்லா மரத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? குட் மார்னிங் சொல்லிட்டு வந்துட்டா. அந்த மரம் போய் பார்த்துட்டு வந்துட்டா. 2 பிள்ளையும் கூட்டு போய் நண்டே இங்கே வர்றீங்க நடுத்தரு நண்டே. நண்டு ஸ்டைலு வரு எலும்பும் தோலும் பாருக்கா. இவன் ரொம்ப மேட்ச் இல்லாத காலத்தில் மாதிரி மேய மாதிரி. இங்கே வரு யாத்த ஏதோ ஒரு மூலையிலேருந்து அங்கேருந்து நேராக வந்து இந்த மூலையத்தோட பாருங்க. யாத்தாடி 2 கிலோமீட்டர் நல்லா நடக்கிறாங்க. நடக்க சொன்னால் நல்லா நடப்பாங்க. அவங்க ஒரு குனியவே இல்லை, நடந்துக்கிட்டே இருக்க. என்ன முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் கொண்டு போகாமல் இருக்கிறத விட வேறு எங்கிட்டு பார்த்துலேருந்து கரெக்டாக அதுக்குள்ளே தான் கொண்டு போகிறாங்க. முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் தான் கொண்டு போய் உசிர் எடுக்கிறாங்க. ஒரு இருக்குதுல சரியான முள். எந்த முள்ளுக்குள்ளே வரக்கூடாது நினச்சேன்னா அந்த முள்ளுக்கு தான் வர வச்சிட்டாங்க. பாதி பேர் தான் இருக்காங்க, பாதி வேறு தேடணுமே. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு வரவங்களையும் சம்பவம் பண்ணி விட்றாங்களே. மழை பெய்ய நல்லா தழுத்துருச்சுங்க. உள்ளே ஆடு மாடு தான் வரும். இந்த பக்கம் போகிறதா எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. குத்து மதிப்பாக ஒரு பக்கம் போவோம், லெஃப்ட் எடுத்து போவோம். எல்லாம் இந்த பக்கம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, விட்ட வழியாக இருக்குது. அங்கிட்டு ரொம்ப முள் இருக்குது, இங்கிட்டு அப்படித்தாங்க இருக்குது. என்ன எல்லா பாதையும் அடைச்சிட்டாங்களா? அடப்பாவிலா. இன்னும் போக போகிறீங்களா? இன்னும் எங்கிட்ட ஊர் சுற்ற போகிறீங்களா? எந்த மூலையிலேருந்து எங்கே வந்திருக்காங்க? உங்களை திருத்த முடியாது சாமிலா. இங்கே ஒரு சின்ன காலாக இருக்குது, ஒரு மரக்காலம். ஆனால் வித்தியாசமாக இருங்க. இருந்தாலும் தொடலாம். இது ஒரு விஷக்காலம் மாதிரி தெரில. பாருங்கள், டிசைனாக காளான் முளைக்குது. எங்கே இருந்தால் முளைக்குன்னு தெரிலங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஆனால் இது விஷக்காலன். தூர்லேருந்து இருக்குல்ல, இதான் மரக்காலன் வரும். இருந்தாலும் விஷக்காலன். அதனால் நான் செத்துருவேன்னு கேட்டிங்கன்னா சாக மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன், கவலைப்படாதீங்க. தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். ஸ்கைஃபாலுன்னு ஒன்றுது, டைனோசர்னு ஒன்றுது. டைனோசரை காலை பார்த்தேன், ஒன்றும் இல்லை. ஸ்கைஃபால் காலை பிடிச்சி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சேத்து புண்ணு இல்லை. ஆனால் முள் குத்துனது எப்படியோ பாதி முள் ஒடிஞ்சு உள்ளே இருக்கும் போல். மண்ணெண்ணெய் இருந்தால் நல்லா ஊற்றுனா வந்துடும். மண்ணெண்ணெயே இல்லை. இந்த எருக்கலம்பால் அதை தான் போடணும். நமக்கு இருக்க ஒரே வைத்தியம் எருக்கலம்பால் தாங்க. சில பேர் பெட்ரோல்லாம் ஊற்றுறாங்க. பெட்ரோல் ரொம்ப ஹெவியானதுங்க. ஆனால் கேட்குது. பக்கத்து ஊரில் பெட்ரோல்லாம் இப்போ மாறிட்டாங்க பாரு. மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் எப்படியெல்லாம் ஊற்றி கண்டுபிடிக்கிறாங்க. நான் இப்போ எருக்கலம்பால் அடிச்சிருவேன். அந்த மண்ணெண்ணெய் இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, ரிஸ்க்காக இருக்குது. மண்ணெண்ணெய் இவளுக்கு எருக்கலம்பால் அடித்து பார்ப்போம். என்ன வேணும்? என்ன வேணும் கருவச்சி மகளே? அப்படியே அந்த மரத்துக்கு இலக்கையாக தான் வந்திருக்கா. இந்த பாரு இப்போ எக்கு போடுவா ஒரு பாரு, எப்படி பாரு எக்கு போடுவா ஒரு பார்த்து ட்ரைனிங் கிடையாது வச்சா எப்படி வரும் ஒரு
இதுக்கு தான் வெயிட் ஏற்றாதுன்னு கேட்குறியா வச்சு அவன் மேலே ஏறிதான் ப்ரோ. முட்டாத விடு பாவம். இருந்தா கருவச்சி ஒன்று முட்டாங்களா, உனக்கு ஒரு இலை தனியாக அப்படின்னு தரேன். இந்தா ஓடி தின்று. ஒன்றை பார்த்து அடுத்தால வந்துட்டாங்க. நீமா வாங்கிக்க, அவ்வளோதான். அடுத்த வந்துட்டாங்க. ஆமாம், ஏன் மேலே ஏறு. அவங்க எப்படி தண்ணியில் ஏறிட்டு அவன் ட்ரெயினிங் ஏறி அங்கிட்ட இருப்பியா? என்ன வேணுமா உனக்கு கொடுத்தினா அப்புறம் எல்லோரும் வந்துடுவாங்க. வந்துட்டாங்க மொத்த பேர் படைய வந்துட்டாங்க. நிற்க மாட்டி. நம்மளும் பெரிய ஆள்தான்டா, நம்ப மாட்றாங்க. அவ்வளோதான், வயசாகிடுச்சுடா. இதுக்கு தான் 6 பேக் ட்ரை பண்ணுன்னு கேட்குறியா மைக்கில் எனக்கா? அவ்வளோதானா? இதோ அவ்வளோதான் அவனால் முடியல வயவில்லால. அவ்வளோதான், இதாகிடுச்சு. நான் நீ ஏறியா குட்டியம்மா? நீ ஏறலடியா? அங்கே ஒரு கருவச்சோங்கள சைக்கிள் ஓட்டுறாள். இது போ அவங்க சித்தி மேலே சைக்கிள் ஓட்டுறாரு. இன்னும் எட்ட மாட்டேன்னு இறக்க விட்டு தள்ளிவிட போகிற ஐடியே, தள்ளிவிட போகிற ஏற்ற இன்றைக்கி மதியமே தண்ணிக்கு விடலை. ஏன்னா அவங்க அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க, குடிக்கல. இன்றைக்கி 5 மணிக்கு தான் தண்ணியை மதிய தண்ணியை குடிக்கிறோம். இன்றைக்கி மழை வெயில் அடிக்கலை, மழை மேகமாக இருந்தனால தண்ணி தாக எடுக்கலை வயலுக்கு. அதான் விழுந்து போய் தண்ணியை குடிக்க போகிறாங்க. போய் குடிங்க போங்க. அண்டே உனக்கு தண்ணி வேணாமா? வேறு எங்கேயும் எழுத்து போகிறேன். அங்கே என்ன இருக்குது? தண்ணியாக குடிங்க, நல்ல தண்ணி. இது கொஞ்சம் நல்ல தண்ணி. கம்மா தண்ணி போகிறத விட இங்கேயே தண்ணியாக குடிச்சிட்டு பவுத்தை ஃபுல் பண்ணி டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. 2 சொல்லி குடிச்சிட்டா. டைனோசரை பார்த்து வரேன். இப்போது கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு, ரொம்ப வத்திருச்சாங்க. அவ்வளோ சீக்கிரமாக தண்ணி எப்படி வத்தாதே? முடியவா தண்ணி குடிக்கல நீங்கள்? தண்ணி வேணாமா? இன்றைக்கி மழை வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மழை வர மாதிரி தெரிலங்க. மழை எதுவும் அந்தளவுக்கு இறக்கலை. இனிமேல் மழை வந்தால் ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பசங்களுக்கு பகல்லாம் ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு நைட்டு மழை பெஞ்சால் அது எதுவுமே பிரச்சனை இல்லை. பகல்லே பெஞ்சுன்னா அப்படித்தாங்க. என்னம்மா ஓடுதுங்க? மொசக்குட்டியா? உள்ள என்னென்னமோ ஓடுது. நான் கூட என்னமோ நினச்சேன். சரி நண்பா, இந்த வீடியோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பிடிக்காங்க எப்போ போல லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புது வீல பெரிய வீல சந்திப்போம்மா. ஓகேவா? சந்திப்போம். வா முடியா என்ன ஸ்கைபாலை காணா? அவள் விட்டு விட்டீங்களா? வா முடியா ஸ்கைபாலை இருந்தா